அவரது சொந்த தோலுக்காக நான் அவரை மிகவும் பயமுறுத்திவிட்டேன். வாட்சன், நாங்கள் நடந்து செல்லும்போது ஹோம்ஸ் குறிப்பிட்டார். அவர் யார் என்று தெரிந்தால் அவர் தனது முதலாளியை இரட்டிப்பாக்குவார் என்று நினைக்கிறேன். ஸ்பென்சர் ஜான் கூட்டத்தைப் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தது அதிர்ஷ்டம். ஸ்டீவ் அவர்களில் ஒருவர். இப்போது, வாட்சன், இது லாண்டேல் பைக்கிற்கான வழக்கு. நான் இப்போது அவரை பார்க்கப் போகிறேன். நான் திரும்பி வரும்போது இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவாக தெரியும். பகலில் ஹோம்ஸை நான் அதிகம் பார்க்கவில்லை, ஆனால் அவர் அதை எப்படி செலவிட்டார் என்பதை என்னால் நன்றாக கற்பனை செய்ய முடிந்தது. ஏனென்றால் லாண்டேல் பைக் சமூக ஊழல் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் அவரது மனித குறிப்பு புத்தகமாக இருந்தார். இந்த விசித்திரமான, சோர்வான உயிரினம் தனது விழித்திருக்கும் நேரத்தை செயின்ட் ஜேம்ஸ் தெரு கிளப்பின் வில் ஜன்னலில் கழித்தது, மேலும் பெருநகரத்தின் அனைத்து வதந்திகளுக்கும் வரவேற்பு நிலையமாகவும் டிரான்ஸ்மிட்டராகவும் இருந்தது. விசாரிக்கும் பொதுமக்களுக்கு ஏற்ற குப்பை தாள்களுக்கு அவர் ஒவ்வொரு வாரமும் பங்களிக்கும் பத்திகள் மூலம் 4 இலக்க வருமானத்தை ஈட்டினார் என்று கூறப்படுகிறது. எப்போதாவது லண்டன் வாழ்க்கையின் கொந்தளிப்பான ஆழத்தில் சில விசித்திரமான சுழல் அல்லது சுழல் இருந்தது. அது மேற்பரப்பில் இந்த மனித டயல் மூலம் தானியங்கி துல்லியத்துடன் குறிக்கப்பட்டது. ஹோம்ஸ் புத்திசாலித்தனமாக லாண்டேலுக்கு அறிவுக்கு உதவினார், மேலும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு உதவி செய்யப்பட்டது. அடுத்த நாள் அதிகாலையில் அவரது அறையில் எனது நண்பரை சந்தித்த போது, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்பதை அவரது தோற்றத்திலிருந்து நான் உணர்ந்தேன். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மிகவும் விரும்பத்தகாத ஆச்சரியம் எங்களுக்கு காத்திருந்தது. அது பின்வரும் தந்தியின் வடிவத்தை எடுத்தது. தயவு செய்து உடனடியாக வெளியே வாருங்கள். வாடிக்கையாளரின் வீடு இரவில் திருடப்பட்டது. போலீசார் வசம். சூட்ரோ. ஹோம்ஸ் விசில் அடித்தார். நாடகம் ஒரு நெருக்கடிக்கு வந்துவிட்டது, நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக. இந்த வணிகத்தின் பின்னணியில் ஒரு பெரிய உந்து சக்தி உள்ளது, வாட்சன். நான் கேள்விப்பட்ட பிறகு எனக்கு ஆச்சரியமாக இல்லை. இந்த சூட்ரோ நிச்சயமாக அவருடைய வழக்கறிஞர். நான் ஒரு தவறு செய்தேன், நான் அஞ்சுகிறேன். இரவை காவலில் கழிக்கச் சொல்லவில்லை. இந்த நபர் உடைந்த நாணலை தெளிவாக நிரூபித்துள்ளார். சரி, ஹாவுக்கு மற்றொரு பயணம் தவிர வேறு எதுவும் இல்லையூ வீல்ட். முந்தைய நாளின் ஒழுங்கான வீட்டிலிருந்து தி 3 கேபிள்ஸ் மிகவும் வித்தியாசமான நிறுவனத்தைக் கண்டோம். ஒரு சிறிய குழு சோம்பேறிகள் தோட்ட வாசலில் கூடினர். சில கான்ஸ்டபிள்கள் ஜன்னல்கள் மற்றும் ஜெரனியம் படுக்கைகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். உள்ளே நாங்கள் ஒரு சாம்பல் நிற வயதான மனிதர் தன்னை வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஒரு பரபரப்பான ரூபிகன் இன்ஸ்பெக்டருடன் ஹோம்ஸை ஒரு பழைய நண்பர் என்று வரவேற்றார். சரி, மிஸ்டர் ஹோம்ஸ், இந்த வழக்கில் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, நான் பயப்படுகிறேன். இது ஒரு சாதாரண திருட்டு மற்றும் ஏழை பழைய போலீசாரின் திறனுக்குள் உள்ளது. எந்த நிபுணர்களும் விண்ணப்பிக்க தேவையில்லையூ. வழக்கு மிகவும் நல்ல கைகளில் உள்ளது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று ஹோம்ஸ் கூறினார். ஒரு பொதுவான கொள்ளை, நீங்கள் சொல்கிறீர்களா? சரி. ஆண்கள் யார், அவர்களை எங்கே கண்டுபிடிப்பது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது பானே ஸ்டாக்டேலின் கும்பல், அதில் பெரிய கருப்பினத்தவர். அவர்கள் இங்கே பார்த்திருக்கிறார்கள். அருமை. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? சரி, அவங்க கிட்ட அதிகமா இல்ல. திருமதி மேபர்லி குளோரோஃபார்ம் பண்ணிருந்தா வீடும் அப்படியே. இதோ அந்த பெண்மணியு, நேற்றைய நம்ம தோழி, ரொம்ப வெளிர் நிறமா, உடம்பு சரியில்லாம ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணு மேல சாய்ஞ்சு அறைக்குள்ள வந்திருந்தாங்க. நீங்க எனக்கு நல்ல அறிவுரை சொன்னீங்க, மிஸ்டர் ஹோம்ஸ் என்றாள். வருத்தத்துடன் சிரித்தாள். ஐயோ, நான் அதை ஏற்றுக்கொள்ளல. நான் மிஸ்டர் சூட்ரோவை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, அதனால எனக்கு பாதுகாப்பு இல்லையூ. இன்று காலைதான் அதை பத்தி கேள்விப்பட்டேன் என்று வழக்கறிஞர் விளக்கினார். திரு ஹோம்ஸ் எனக்கு வீட்டில் ஒரு நண்பர் இருக்கச் சொன்னார். நான் அவருடைய ஆலோசனையை புறக்கணித்தேன். நான் அதற்கு பணம் கொடுத்தேன். நீங்க ரொம்ப மோசமாக இருக்கீங்க என்றார் ஹோம்ஸ். ஒருவேளை என்ன நடந்ததுன்னு சொல்லுற அளவுக்கு நீங்க சமமா இல்லையூ. இங்கே எல்லாம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய நோட்புக்கை தட்டிக் கொண்டே சொன்னார். இன்னும் அந்த பெண் ரொம்ப சோர்வடையவில்லை என்றால் சொல்ல ரொம்பவே குறைவு. பொல்லாத சூசன் அவர்களுக்கு ஒரு நுழைவாயிலை திட்டமிட்டிருந்தாள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
அவர்கள் வீட்டை ஒரு அங்குலம் வரை அறிந்திருக்க வேண்டும். என் வாயில் குளோரோஃபார்ம் துணி திணிக்கப்பட்டிருப்பதை நான் ஒரு கணம் உணர்ந்தேன். ஆனால் நான் எவ்வளவு நேரம் முட்டாள்தனமாக இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் விழித்தபோது ஒரு மனிதன் படுக்கையில் இருந்தான். மற்றொருவன் என் மகனின் சாமான்களுக்கு இடையில் இருந்து கையில் ஒரு மூட்டையுடன் எழுந்து கொண்டிருந்தான். அது பகுதியளவு திறந்து தரையில் சிதறி கிடந்தது. அவன் வெளியேறுவதற்குள் நான் குதித்து அவனை பிடித்தேன். நீ ஒரு பெரிய ஆபத்தை எடுத்தாய் என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். நான் அவனை பற்றிக் கொண்டேன். ஆனால் அவன் என்னை உலுக்கி எடுத்தான். மற்றவர் என்னை தாக்கியிருக்கலாம், ஏனென்றால் எனக்கு இனி நினைவில் இல்லை. வேலைக்காரி மேரி சத்தம் கேட்டு ஜன்னலுக்கு வெளியே கத்த ஆரம்பித்தாள். அது போலீஸை அழைத்து வந்தது. ஆனால் அயோக்கியர்கள் தப்பித்துவிட்டார்கள். அவர்கள் என்ன எடுத்தார்கள்? சரி, மதிப்புமிக்க எதையும் காணவில்லை என்று நான் நினைக்கிறேன். என் மகனின் பெட்டிகளில் எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். அந்த ஆட்கள் எந்த துப்பும் விட்டுச் செல்லவில்லையா? நான் அந்த மனிதரிடமிருந்து கிழித்த ஒரு தாள் இருந்தது. அதை பிடித்தேன். அது தரையில் சுருண்டு கிடந்தது. அது என் மகனின் கையெழுத்தில் உள்ளது. அதாவது அதனால் அதிக பயன் இல்லை என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். அது திருடனின் பெட்டியில் இருந்திருந்தால் சரியாக, ஹோம்ஸ் கூறினார். என்ன முரட்டுத்தனமான பொது அறிவு! இருப்பினும் அதை பார்க்க நான் ஆர்வமாக இருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் தனது பாக்கெட் புத்தகத்திலிருந்து ஒரு மடிந்த முட்டாள்தனமான தாளை வரைந்தார். நான் எதையும் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன், எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் என்று அவர் சிறிது ஆடம்பரத்துடன் கூறினார். அதுதான் உங்களுக்கு எனது அறிவுரை, மிஸ்டர் ஹோம்ஸ். 25 வருட அனுபவத்தில் நான் என் பாடத்தை கற்றுக்கொண்டேன். விரல் அடையாளங்கள் அல்லது ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு எப்போதும் உண்டு. ஹோம்ஸ் காகிதத்தை ஆய்வு செய்தார். இன்ஸ்பெக்டர், இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்தவரை ஏதோ ஒரு ஓரினச் சேர்க்கை நாவலின் முடிவாக தெரிகிறது. இது நிச்சயமாக ஒரு ஓரினச் சேர்க்கை கதையின் முடிவாக இருக்கலாம், ஹோம்ஸ் கூறினார். பக்கத்தின் மேலே உள்ள எண்ணை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது 245. ஒற்றைப்படை 244 பக்கங்கள் எங்கே? சரி, கொள்ளையர்கள் அவற்றைப் பெற்றனர் என்று நினைக்கிறேன். அது அவர்களுக்கு மிகவும் நல்லது. அத்தகைய காகிதங்களை திருடுவதற்காக ஒரு வீட்டிற்குள் நுழைவது ஒரு விசித்திரமான விஷயமாக தெரிகிறது. இன்ஸ்பெக்டர், இது உங்களுக்கு ஏதாவது யோசனை தருகிறதா? ஆமாம், ஐயா. இது அவர்களின் அவசரத்தில் முரடர்கள் முதலில் கைக்கு வந்ததை பிடித்தார்கள் என்பதை குறிக்கிறது. அவர்கள் பெற்றதை நான் மகிழ்ச்சியுடன் விரும்புகிறேன். என் மகனின் பொருட்களுக்கு அவர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று திருமதி மேபர்லி கேட்டார்.